இல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக கலவரம், தினம் கலவரம் நடந்தது. என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு இளைஞன், 21 வயது ஒரு இளைஞனை தமிழகம் இழந்திருக்கிறது என்றால் அப்ப என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும். ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்ல, நெமிலி ஒன்றியம் மட்டும் இல்ல, ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது. ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் ஓட் கன்சாலிடேஷன். என்ன கன்சாலிடேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? 2 சமுதாயத்தை அடிச்சுக்க சொல்லணும், அடிச்சுக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் ஓட்டு ஏன் ஓட்டுன்னு வாங்குறதா? இதுவா திராவிட மாடல்? இதுவா அரசியல்? தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது. இந்த 2 பெரிய சமுதாயம் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், வளர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும். எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். வேண்டாம் நீ படி, வேலைக்கு போன்னு. இல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக கலவரம், தினம் கலவரம் நடந்தது. அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க அமைதியான முறையில் வளர்ச்சி எங்களுக்கு வேணும், அமைதியான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி என்று நாங்க கொள்கை ரீதியில் எடுத்துக்கிட்டு நாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கு, எங்க தொண்டர்களை முன்னுக்கு வர வச்சிட்டு இருக்கிறோம். மீண்டும் நான் சொல்றேன், முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும், அரசு வேலையை கொடுக்கணும். இது முதலமைச்சர் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.